எங்களுக்கு காசு உழைக்க வேண்டிய தேவை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வைத்தியருக்கும் வராது, எங்களுக்கும் வராது. நீங்க ஒரு டிரைவரை வச்சிருக்கீங்களா? 1 கிலோமீட்டருக்கு தான் 100 ரூபா வேண்டவரா. அப்ப ஜனப்பாணத்துல இருந்து அண்ணா கொழும்புக்கு 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்ப 40,000 ரூபா ஒருக்கா வாரத்துக்கு கொடுக்கணும் அண்ணா. ஆனா நாங்க சரி ஒரு டிரைவரை வச்சு ஒரு 50,000 80,000 கொடுத்தா கூட பரவாயில்லை. ஆனால் அந்த டிரைவருக்கு நாங்கள் ஒரு கணிசமான அமௌண்ட் கொடுக்க வேண்டி வரும். இப்ப பாராளுமன்றத்துல தார காசு காணாது அண்ணா. நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் வையுங்க. அப்படி என்றாலும் அது தொடர்ந்து டிலேயால இருக்கணும். அது நாங்கள் நாங்கள் செய்யலாம் டாக்டர். என்ன மாசத்துக்கு சம்பளமா இல்ல ஒரு கால் வந்து மாசத்துக்கு தானே? அப்படின்னா மாசத்துக்கு குறைஞ்ச ஒரு 75,000 இருந்து 1,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். அது பிரச்சனை இல்ல, நீங்க வையுங்க, நாங்க தாரோம். இல்ல எனக்கு அந்த எனக்கு நான் உண்மையாவே ஜெகனா நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா பாத்தீங்களா வரியா இந்தியன் வழக்குக்கு மட்டும் லோயர் 100,000 ஓகே தான் எதிர்பார்க்கிறேன். என்னடா இன்னைக்கு அவன் சரியா கஷ்டப்பட்ட லோயர். பின்னர் 3:30 எனக்கு அரெஸ்ட் பண்ணின நேரத்துல இருந்து அவங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நீங்க குழம்பாதீங்க, அதை பத்தி ஒன்றும் கதைக்காதீங்க. அதோட பத்தி யோசிக்கவே வேண்டாம் டாக்டர். மெசேஜ் கிடைச்ச டாக்டர் நான் கட்டாயம் செய்யறேன். இதுல கதைக்க நான் பாக்க இல்ல, நான் பாத்திருந்தா ஓகே, நான் பாக்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.